வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. நேற்று ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட டைரக்ஷனில் தமன்னா, ராஷிக் கண்ணா, யோகி பாபு, கோவை சரளா அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட்ல ரொம்பவே எதிர்பார்ப்போட கிரியேட் ஆன படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரண்மனை பார்ட் 4. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலான சுந்தர்சி மூவி தான்ப்பா இது அப்படின்னு வந்து பல பேர் ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாலும் ரிவ்யூக்கே பேர் போன ப்ளூ சட்டை மாறன் வந்து இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தை வந்து வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அவரோட ஸ்டைல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஸ்வலான சுந்தர்சி படம்னா நம்ம எல்லாருமே கலகலப்பா இருக்கும், காமெடியா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த அரண்மனை பார்ட் 4ல என்ன சர்ப்ரைஸான விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கலகலப்போ காமெடியோ சுத்தமா இல்ல, இதுதான் இந்த படத்தோட சர்ப்ரைஸ் எலமெண்டே அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத சீனை ரொம்ப லென்த்தா எடுத்து வைக்கிறது, ஒரு ஃபைட் சீக்வன்ஸை 3 மணி நேரம் காட்டுறது அப்படின்னு ரொம்பவே லேகா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் வெளுத்து வாங்கியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமால வந்து யோகி பாபு ஒரு படத்துல இருந்தாலே அந்த படம் காமெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சுந்தர் சியாலேயே வந்து அவரை வச்சு ஒரு நல்ல காமெடியை வந்து இந்த படத்துல கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குடும்ப குட்டியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா இந்த படத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க எல்லாம் வந்து கன்ஃபார்ம் வெறியாகிறது வந்து நிச்சயம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப சர்க்காஸ்டிக்கா வந்து ப்ளூ சட்டை மாறன் அவரோட ஸ்டைல்ல வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டாரு. நீங்க அரண்மனை பார்ட் 4 படத்தை வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ என்ன இந்த படத்தை பத்தி அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.